இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபுல் சாலிடு மேட்டு. இது வந்து ஒரு ஃப்ளாட் மேட்டில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன மேட்ரு, ஃப்ளாட் மேட்டு. ஓகேவா? இப்போ ஃப்ளாட் மேட்டில் நம்ம வந்து அவங்கள்ட்ட முன்னாடியே கேட்கலாம். கன்சல்டண்ட்டில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாட்டத்தோட ஸ்டீலு எந்த டைரெக்ஷனில் போடுறது அப்படின்ட்டு மேக்ஸிமம் அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ இந்த டைரெக்ஷனில் போடுங்க, நாங்கள் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இல்லை நம்மளே போடணும் அப்படின்னா நம்ம என்ன பிளான் பண்ணியிருப்போம், இப்போ வந்து ஒரு 2 பீம் இருக்குது, இங்கே ஒரு பீம் இருக்குது, இங்கே ஒரு பீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா, இங்கே ஒரு பீமும் இங்கே ஒரு பீமும் இருந்தது அப்படின்னா, ஸோ இதான் ஷார்ட்டு, ஃபஸ்ட்டு இதான் ஷார்ட்டு கீழே போட்டிருக்காங்க, அதான் ஷார்ட்டு அப்படின்ட்டு. ஆனால் இந்த மேட்டில் என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளாட் மேட்டு. ஓகேவா? இப்போ இதில் என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு 11 மீட்டரோ ஏதோ. அதே நம்ம இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 மீட்ரு. ஸோ வந்து இதுதான் ஷார்ட்டு, இது லாங்கு. நம்ம வந்து இது ஷார்ட்டு ஃபஸ்ட்டு இதை போட்டுரும், அப்புறமா லாங் சைடு இதை போடும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணும்போது, அப்போ வந்து கன்சல்டன்ட் சொன்னது இல்லை இது வந்து ஒரு ஃப்ளாட் மேட்டு, இதில் இப்படி வரக்கூடாது, நம்ம வந்து இங்கே இருக்கிற பொசிஷனில் காலம்லாம் எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி காலம் வந்து இந்த மாதிரி இதில் இப்படி இருக்குன்னும் போது நம்மளுக்கு இதுதான் ஒன்றுமா ஷார்ட்டாக வருது. சப்போஸ் இடையில இப்போ பீம் இருந்ததுனாலும் இந்த தான், அது பீம் இல்லைனாலும் நம்ம இந்த டைரெக்ஷனில் தான் பண்ணணும் அப்படின்றது. இப்போ அப்படியே இல்லைனாலும் நம்ம இந்த இடத்துல பீம் போடுற மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு ஹிடன் பீமாக இந்த பக்கமும் அங்கேயும் வந்து ஹிடன் பீம் 2 இடத்துலையும் போடலாம் அப்படின்ட்டு அது பிளான் பண்ணணும். அது போட்டுட்டு அதையும் பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ அது ஷார்ட்டு இது லாங்கு அப்படின்னு இந்த பக்கம் வருது அப்படின்னும் போது நம்ம ஃபுல்லாக வந்து ஓகே ஷார்ட்டை போட்டுருவோம், லாங்கை போட்டுருவோம் அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட கன்சல்டண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்படி இல்லை உங்களுக்கு எதாவது தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட் மேட்டில் நம்மளுக்கு எங்கேயுமே இது வரல, பீமே வரல அப்படின்னும் போது நம்ம வந்து ஸோ காலம் எங்கெங்கெல்லாம் நிறையா இருக்குது, அதுக்கு ஒரு நம்மளே அசியூம் பண்ணுறோம். சப்போஸ் இந்த இடத்துல பீம் வந்தால் இதோட டைரெக்ஷன் எப்படி மாறுது அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றிக்க வேண்டியதான். சப்போஸ் இங்கே வந்து அந்த இடத்துல ஒரு பீமும் இங்கே ஒரு பீமும் இருந்தது அப்படின்னா இதோட சைஸே திரும்ப மாறும். ஸோ பாட்டம் மேட்டு வேறு டைரெக்ஷனில் மாறும். இப்போ இது இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளாட்டு, அங்கேருந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டு எதுவுமே இல்லை, இது இருக்குது அப்படின்னும் போது இப்போ அந்தந்த காலம் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஷார்ட் எப்படி போடுறது அப்படின்னு. அப்படி இன்னும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்களே வந்து இங்கே வந்து ஒரு ஹிடன் பீம் மாதிரி இந்த இடத்துலையும் அந்த இடத்துலையும் கொடுத்துட்டு, ஸோ ஷார்ட் அது மாதிரி கரெக்டாக பிரிஞ்சிடும், எதுக்கு ஷார்ட் போடணும் எது லாங் போடணும் அப்படின்னு மேட்டரில் தெரிஞ்சிடும். ஸோ அதுபடி போட்டுக்கலாம். வேறு என்ன இதில் பார்க்க வேண்டியது இருக்குது, இதில் வந்து என்னென்ன அப்புறம் வந்து ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 12 mm 15 ஸ்பேஸிங்கில் கொடுத்துருக்கு, அது போட போகிறோம். அடுத்தது வந்து டாப்பும் அதே மேட்டு 12 15 சென்டரு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த காலத்தில் எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஒரு 3 மீட்ரு, அந்த பக்கம் ஒரு 3 மீட்ரு, அப்படி இப்படின்னு எல்லா காலத்துலேயும் டாப் மேட் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா மேட்டெல்லாம் ஃபுல்லாக எல்லா காலத்துலேயும் எல்லா இடத்துலையும் வரும். அது வரும்போது அது போடும். இப்போ பாட்டம் மேட்டை தான் போட்டுட்ருக்கு, டாப் போடும்போது பார்க்கும். மேபி நான் வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு பீமே ஹிடன் பீமே கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த லேப்பு பிரச்சனையாக இருந்துச்சு, அதனால்